ஹலோ கியூட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் புகழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராகவும் க்யூட்டாக இருக்கக்கூடிய 5 கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெட் கலர் உள்ளன் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஐஸ்டிக்கோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதோட எண்டுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை மேலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் 2 பக்கம் அழகாக கண்ணு மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. வாய் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை ஐஸ்டிக்கோட கீழே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்களும் அதே பிளேஸில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக காட்டன் மட்டும் எடுத்து அந்த க்ளூ மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்ட்டாக இருக்கிற பட்டன் எடுத்துக்கோங்க. அந்த க்ளூ வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காட்டன் எடுத்துகிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா குட்டி பால் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி அந்த குட்டி பாலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கிராஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் கிராஃப்ட் செய்யலாம் வாங்க. இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு 2 திங்ஸ் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆயிடும். இது என்ன 2 திங்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டூத் ஸ்டிக். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளே. ஃபஸ்ட்டு ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் க்ரீன் கலர் கிளே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கிளே அப்ளை பண்ணி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கிளே எடுத்துகிட்டு அது லீஃப் மாதிரி ஷேப்பு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. நான் ஒரு லீஃப் செஞ்சு வச்சுட்டேன். இதே மாதிரி இன்னொரு லீஃபு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 2 லீவ்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. 2ஐயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டிக்கில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச லீவ்ஸை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2 லீவ்ஸையுமே அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு என்னடா பண்ணுறது, இது எதுக்குடா யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? வேறு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டான ஒரு புக் மார்க் தான். பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ரொம்பவே க்ரியேட்டிவான நிறைய ஐடியாஸ் வச்சு கிராஃப்ட்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேர்டாக ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, க்யூட்டான ஒரு பென் டாப்பை தான் செய்ய போகிறோம். வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் ஏபிசின்னு அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஷீட் இல்லைன்னா கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்ம ஏபிசின்னு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஏபிசின்னு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பிளாக் மார்க்கரால் சும்மா அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ ப்ரௌன் ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பென் அல்லது லெட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு இந்த பேப்பரை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த ஏபிசியை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பென் டாப்பர் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்டெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம வெறும் கிளே மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கின் கலர் கிளே எடுத்துக்கோங்க. அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ப்ரௌன் கலர் கிளே எடுத்துக்கோங்க. அதை பாடி ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இது 2ஐயுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளே எடுத்துக்கோங்க. அதில் 3 குட்டி பால்ஸை ரோல் பண்ணிக்கோங்க. அதை நான் ரோல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த 3ஐயும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் கிளேயால் மவுத் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபேஸில் அழகாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கலர் கிளே எடுத்துக்கோங்க. அந்த ரெட் கலர் கிளேயை குட்டி பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு குட்டியாக ட்ராப் மாதிரி நீங்கள் செஞ்சு அதை மவுத்து கீழே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கிளேயால் காலை அதில் அழகாக செஞ்சுக்கோங்க. அதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அழகாக கண்ணையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் கிளேயால் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராப்ஸாக செஞ்சு வச்சுக்கோங்க. அதை பேக்கில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே குட்டியாக ஹோல் போட்டு அழகாக பென் போகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. சூப்பரான பென் டாப்பர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க 5வது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேஸ்ட்டில் இருக்க கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதை நான் ரோல் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ரெட் கலர் பேப்பரால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை விட குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை ஒயிட் கலர் ஷீட்டால் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். ஒரு சைடு மட்டும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பேக் சைடு நம்ம கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரெட் கலர் கார்ட்போர்டு இருக்குல்ல அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் கார்ட்போர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
இந்த மாதிரி நீங்களும் க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ஒரு குட்டி புக் மாதிரி இருக்குல்ல? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நான் உள்ளுக்கு ஏதாவது எழுதியிருக்கோம்ல, ஸோ பிளாக் மார்க்கர் நான் யூஸ் பண்ணி ஏதாவது ரைட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து லெட்டுக்கு மேலே நல்லா கவர் ஆகிற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த குட்டியான புக்கை மேலே வச்சிட்டோம்னா சூப்பரான புக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பென் டாப்பர் ரெடி ஆயிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்க கிராஃப்ட்லாம் ரொம்பவே ஈஸியாகவும் பார்க்க அழகாகவும் இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்ச கிராஃப்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.